எப்போதுமே இளமை, வசீகரமான சிரிப்பு, சிநேகமும் ரௌத்திரமும் கலந்த பார்வை, இது எல்லாமும் சேர்ந்த முகமா நம்ம எல்லாரோட மனசுலயும் பதிஞ்சிருக்கிற ஒரு முகம்னா அது முரளி அவர்கள் தான். தன்னுடைய 14 வயதிலேயே திரைத்துறையில தனக்கான வெளிச்சத்தை தேடி துணை இயக்குனரா திரை வாழ்க்கையை தொடங்கின முரளி அவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு கதை நாயகனா அறிமுகமாகிற வாய்ப்பு கிடைச்சது. கன்னட திரை உலகத்துக்கு ஒரு அடர்த்தி நிறம் கொண்ட நடிகர் முதல் முறை அறிமுகமான தருணம். புது வசந்தம் திரைப்படத்தின் மூலம் அவருக்கு கிடைச்ச வெற்றி மாலை, இதயம், காலமெல்லாம் காதல் வாழ்க போன்ற எண்ணற்ற படங்கள் முரளி அவர்களின் திரை வாழ்வுக்கு பொற்காலமா அமைஞ்சது. ஒரு நடிகனுக்கான இலக்கணம்னு இருந்த பிம்பங்களை தன்னோட திறமையினால ஒட்டச்சு ரசிகர்களை கடந்து நம்ம எல்லாராலையும் சொந்த கொண்டாடப்படுறாரு முரளி அவர்கள். முரளி அவர்களுடைய இனிமையும் அலாதியான ஈர்ப்பும் அவருக்கு தேடி தந்த வெற்றிகள், விருதுகள் திரையுலகில அவர் ஒரு இரண்யனா திகழ வச்சது. தன்னுடைய மூத்த மகனான அதர்வா முரளியுடைய முதல் படம் பானா காத்தாடியில ஒரு சிறப்பு தோற்றத்துல நடிச்சு தன்னோட கலை உலக வாரிசா நம்ம எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அதர்வா ஒரு வெற்றி கதாநாயகனாக நமக்கு எல்லாரையும் மகிழ்விச்சுக்கிட்டு இருக்கும் போது, இப்ப அதே குடும்பத்தில இருந்து முரளி அவர்களுடைய அதே இனிமையும் அலாதியான ஈர்ப்பும் கொண்ட அவருடைய இன்னொரு உருவமா நம்ம மனங்களை கவர வராரு ஆகாஷ் முரளி. நீங்க என்னோட கணவர் முரளி அவருக்கு கொடுத்த அன்பு, என்னோட பெரிய பையன் அதர்வா முரளி அவர் உங்க வீட்டு பையனா நினைச்சு அவருக்கு கொடுத்த லவ், சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், அதெல்லாம் என்னோட 2வது பையன் ஆகாஷ் முரளி அதே சப்போர்ட் கொடுத்து அவரை பிளஸ் பண்ணணும்.